கொமேனி அவர்களுக்கு அடுத்ததாக இருந்த ஒருவரால் தான் கொமேனி அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், அதாவது காட்டிக் கொடுத்து கொலை செய்யப்பட்டார்கள் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அது அவருக்கு தண்டனை கிடைக்கின்ற பொழுதோ அல்லது ஈரான் வெற்றி பெற்றதன் பிற்பாடோ அல்லது அமெரிக்கா வெற்றி பெற்றதன் பிற்பாடோ தான் தெரியும் என்ன நடைபெற்றது, யார் காட்டிக் கொடுத்தது என்பதை. அணுவாயுதத்திலேயும் சரி, சில விடயங்களிலேயும் சரி, அரபு நாடுகளை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவுக்கு அடங்காத ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டு வந்தது ஈரான். அப்படியானால் அமெரிக்காவுக்கும் ஒரு தேவைப்பாடு இருக்கிறது, ஈரானை அழிக்க வேண்டிய தேவைப்பாடு. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போரையும் எப்படி நடாத்த வேண்டும், எப்படி அடிக்க வேண்டும், எப்படி போனால் எப்படி வரலாம் என்ற அந்த புத்தியையும் அந்த ஆலோசனையையும் ட்ரம்ப் அவர்களுக்கும் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் கடைகளுக்கும் இவர் போதித்ததாக அல்லது இவர் ஆலோசனை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. சவுதி அரேபியாவுக்கு இந்த ஈரான் இருப்பது, அந்த நாடு நிம்மதியாகவோ அல்லது அவர்கள் கடும்போக்கோடு இந்த சியா முஸ்லிம் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற சியான் முஸ்லிம்களுக்கு தலைமையாக இருக்கின்றது பிடிக்கவில்லை. வணக்கம் லங்காஃபர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன். ஆம், இலங்கையில் இந்த செய்தி ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் தொடர்பான செய்தியாக இருந்தாலும் ஒரு யதார்த்தமாக இதனை நாங்கள் அலசுவதாக இருக்கின்றோம். தயவு செய்து கடைசி வரை இந்த அலசலை கேட்டுவிட்டு உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் பொறியுங்கள். அதனை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே வழியிலே எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், உடனடியாக செய்திகள் கிடைப்பதற்கு. அதோடு கூட எமது முகநூலையும் லைக் செய்ய மறவாதீர்கள். அத்தோடு கூட எங்களுடைய www.lanka4.com langafor.com என்ற இணையதளத்துக்கும் சென்று பல செய்திகளை நீங்கள் வாசிக்கலாம், பலனடையலாம். ஆம், அலசலுக்குள் வருவோம். ஆமாம், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, இங்கே அழிக்கப்பட்டு கொண்டிருப்பது அதிகமாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேலுடைய பொருளாதாரங்கள், கட்டடங்கள், இப்படி பல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அழிவுகள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, இந்த ஈரானுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற ஒரு கடைசி அந்த முயற்சியை இஸ்ரேல் அமெரிக்காவின் உதவியோடு நடாத்தி வருகிறது. அதற்கு அதிகமாக இதற்கு முன்கிருந்த அது ஓபாமாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த ஜனாதிபதியாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் இஸ்ரேலோடு ஒற்றுமையாக எந்த இடங்களிலும், அதாவது இஸ்ரேல் எப்பொழுதும் அமெரிக்காவின் செல்லப்புள்ளியாக இருந்து கொண்டு வந்தது. ஆனால் இப்போ ஒரு விசைப்பரீட்சை என்று கூறுவதை விட இப்பொழுது கட்டாய சூழ்நிலை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களுடைய புதல்வி திருமணம் செய்தது ஒரு இஸ்ரேலியரை என்பது அனைவருக்கும் தெரியும். அதற்காக ட்ரம்ப் அவர்களுடைய புதல்வி மதம் மாறி யூத மதத்திற்கு, அந்த மதத்துக்கு மாறுவதாக இருந்தால் இலகுவாக மாற முடியாது. அந்த மத சட்டக திட்டங்கள் அந்த மாறுகின்ற பொழுது பல விடயங்களை கடைபிடிக்க வேண்டும். சில கற்கை முறைகள் இருக்கிறது, ஒழுக்கங்கள் இருக்கிறது. அதற்காக ஒரு 6-7 மாதங்கள் அவர் அந்த மாதத்தை மாறி கற்று அதன் பிற்பாடு அவர் திருமணம் செய்திருக்கிறார். ட்ரம்ப் அவர்களுடைய மருமகள் அவர் ஒரு இஸ்ரேலியராக இருக்கின்ற காரணத்தினால் தெரிந்தோ தெரியாமலோ அமெரிக்கா கட்டாயம் உதவி செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறது. காரணம், ட்ரம்புடைய குடும்பத்தோடு சேர்ந்து விட்டார்கள் இஸ்ரேலியர்கள் என்பதை நாங்கள் பலருக்கு தெரியுமோ தெரியவில்லை, பல ஊடகங்களிலே இது ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அப்படி மருமகனுக்கு மாத்திரம் இந்த உரிமைகளை, ஒரு இஸ்ரேலியன் மருமகனாக ஏற்பட்டதன் காரணத்தினால், அந்த சொந்தத்தை, அந்த பந்தத்திலே அவர்கள் இணைந்ததன் காரணத்தினால் தான் மாத்திரமல்ல, அவர் ஒரு தூரநோக்கு பார்வை உடைய ஒரு கிரிமினாலிட்டியான ஒரு நடத்தை உள்ள அல்லது போக்குள்ள அல்லது அப்படியான ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒருவராக இருக்கிறார். இருந்தாலும் கூட அதே காரணத்தினால்தான் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அவர் தலைமை தாங்கி இருக்கிறார் என்பதும் பலர் அறியாத விடயம். ட்ரம்பினுடைய மருமகன் தான் ஒரு இஸ்ரேலியர். அந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடைபெற்ற அந்த
பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் எப்படி இருந்திருக்கும் அந்த பேச்சுவார்த்தை என்பது நாங்கள் கூற வேண்டிய அவசியமில்லை. இருந்தும் அந்த பேச்சுவார்த்தை முடிவிலே ஈரானியர்கள் அழுது கொண்டு சென்றார்கள். அவர் வைத்த நிபந்தனைகள், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய அந்த வார்த்தை பிரயோகங்கள், அவருடைய பக்கச்சார்பற்ற சில விடயங்கள் அனைத்தையும் அந்த ஈரானிய அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்த அதிகாரிகள் அவர்கள் துன்பத்தோடு சென்றார்கள் என்று கூறப்படுகிறது. சரி, அது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போரையும் எப்படி நடாத்த வேண்டும், எப்படி அடிக்க வேண்டும், எப்படி போனால் எப்படி வரலாம் என்ற அந்த புத்தியையும் அந்த ஆலோசனையையும் ட்ரம்ப் அவர்களுக்கும் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் படைகளுக்கும் இவர் போதித்ததாக அல்லது இவர் ஆலோசனை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. அவருடைய ஆலோசனையின் பிற்பாடுதான், ஆலோசனையின் பெயரில் தான் இந்த போரே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. அத்தோடு கூட இந்த போர் நடாத்துவதற்கு சவுதி அரேபியாவும் மிக மிக நெருங்கிய காரணமாக இருக்கிறது. காரணம், சவுதியினுடைய ஒரு எதிரியாக இருந்தால் இந்த ஷியா முஸ்லீமாக இருக்கின்ற ஈரான். சவுதி அரேபியாவுக்கு இந்த ஈரான் இருப்பது, அந்த நாடு நிம்மதியாகவோ அல்லது அவர்கள் கடும்போக்கோடு இந்த ஷியா முஸ்லீம் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற ஷியா முஸ்லீம்களுக்கு தலைமையாக இருக்கின்றது பிடிக்கவில்லை என்றும், அத்தோடு கூட ட்ரம்ப் அவர்களுடைய மருமகன் இஸ்ரேலிய அந்த அதிகாரி, அமெரிக்காவினுடைய புத்தியாக இப்பொழுது திகழ்ந்து கொண்டிருப்பவர், அவருக்கும் சவுதியினுடைய இளவரசருக்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பும், அந்த ட்ரம்பினுடைய மருமகன் வைத்திருக்கின்ற அந்த பொது தொண்டு நிறுவனத்துக்கு எத்தனையோ பில்லியன் டாலர்களை சவுதி அரேபியாவினுடைய அந்த இளவரசர் அன்பளிப்பாக வழங்கியதாக கூறப்படுகிறது. அந்த அன்பளிப்பாக இந்த போருக்கு முற்பாடு அந்த பெற்ற அன்பளிப்புக்காகத்தான் சவுதிக்கு பிடிக்காத ஈரானை எப்படியே அழித்து கட்ட வேண்டும், அதே வேளையிலே தன்னுடைய இஸ்ரேலுக்கும் பிடிக்காத இந்த ஈரானை அழித்து கட்ட வேண்டும், அதே வேளையிலே அணுவாயுதத்திலேயும் சரி சில விடயங்களிலேயும் சரி அரபு நாடுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவுக்கு அடங்காத ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டு வந்தது ஈரான். அப்படியானால் அமெரிக்காவுக்கும் ஒரு தேவைப்பாடு இருக்கிறது, ஈரானை அழிக்க வேண்டிய தேவைப்பாடு. அப்படி பார்க்கின்ற பொழுது மும்முனையால் தாக்கப்பட்டிருக்கிறது ஈரான். சவுதியினுடைய முதுகிலே குத்தல், அதாவது சவுதியினுடைய துரோகத்தனம், ஒரு அரபிகளாக இருந்து கொண்டு இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு அமெரிக்காவோடு, அதாவது பின்னணியில் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக இருந்து உளவு பார்ப்பதில் இருந்து பல விடயங்களில் சவுதி அரேபியா கொமேனி அவர்களை கொலை செய்வதற்கும் உடந்தையாக இருந்திருக்கிறது என்பதும் பல ஊடகங்களிலே கசியப்பட்ட செய்திகளாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது சவுதியாக இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், கட்டாராக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், இவர்களுடைய நாட்டிலே பல விபச்சார விடுதிகளையே அமெரிக்காவுக்காகவும் சில ஒரு பகுதிகளாகவும் வைத்து நடாத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. துபாய் நாங்கள் சொல்லவும் தேவையில்லை. சவுதியிலே ஒரு பக்கம் இருக்கிறது, ஒரு பகுதி அமெரிக்கர்களுக்காக. அங்கே அனைத்து விடயங்கள் அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குமோ, என்னென்ன விடுதிகள் இருக்கு அத்தனையும் இருக்கிறது. அதே போல குவைத்திலே, அதே போல சவுதி அரேபியா, குவைத் மற்றும் துபாய், இப்படி நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த அரபு நாடுகள் இப்பொழுது ஒரு அரை அமெரிக்கா அல்லது முக்கால் அமெரிக்காவாக மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கின்ற அந்த ஈரானை ஒழித்து கட்ட வேண்டும், அழிக்க வேண்டும் என்று அவர்கள் பல காலங்களாக CIA மற்றும் மொசாட் ஊடாக உளவு பார்த்து அதன் ஊடாக பெற்ற தகவலின் பேரில் தான் கொமேனி அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதன் பிற்பாடு இப்பொழுது இன்று 10/3/2026 அன்று பிந்திய செய்தியாக கிடைத்த செய்தி, அடுத்த தலைவராக தேர்வு செய்யப்பட்டவரும், தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவரும் மிகவும் கவலைக்கிடமாக அவர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அதே வேளையிலே இன்னமும் இலங்கையாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், சில ஷியா முஸ்லிம்கள் வாழுகின்ற இடங்களிலே இப்பொழுதும் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஈரான் வெற்றி வாகை சூடும், அமெரிக்காவை அழிக்கும்
அமெரிக்கா தரைப்படை மூலமாக அணுக முடியாது என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்டவர்கள் உலகளாவிய ரீதியிலே ஷியா முஸ்லிம் பரவி இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு தன்னம்பிக்கையில் வைத்திருக்கிறார்கள். அணு ஆயுத அந்த ராக்கெட்டுகள் இப்பொழுதும் ஈரான் பாவிக்கவில்லை, இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அதே வேளையிலே வடகொரியா ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கிறது. அமெரிக்காவிற்கோ அல்லது இஸ்ரேலுக்கோ, அதாவது ஈரானிலே இருக்கின்ற வடகொரிய தூதரகமாக இருக்கட்டும் அல்லது வடகொரிய ஒன்றியங்கள் அல்லது வடகொரிய மக்கள் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற அல்லது தொழில் நிறுவனங்கள் இருக்கின்ற இடங்களை ஈரான் தாக்கினால் நாங்களும் இந்த போரிலே குதிப்போம், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக குதிப்போம் என்று ஒரு எச்சரிக்கையும் வடகொரியா விட்டதாக ஊடகங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட அது ஒரு கண்மூடித்தனமான ஒரு எச்சரிக்கை. காரணம், அங்கே போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது, பரவலாக அனைத்து இடங்களையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கி கொண்டிருக்கிறது. அதே போல இஸ்ரேல்ல இருக்கின்ற இடங்களையும் ஈரான் தாக்கி கொண்டிருக்கிறது. ஈரான் மாத்திரம் அனைத்து இடங்களையும் தாக்க முடியும். அமெரிக்கா பேஸ்களை ஒவ்வொரு நாடுகளிலும் குவைத்தாக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், மற்றது துபாயாக இருக்கட்டும் அடிக்க முடியும். ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தன்னுடைய மக்களை தவிர்த்து விட்டுத்தான் அடிக்க வேண்டும். தொட்டால் நடப்பது வேறு. சில வழியில் ஏவுகணையை அமெரிக்காவுக்கே ஏவுவேன் என்ற அளவிற்கு அவருடைய துணியான பேச்சு, அந்த அறிக்கை ஒன்று விட்டதாக ஊடகங்களிலே கசியப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நடக்கின்ற விடயம், இரண்டாவது அந்த தற்காலிக தலைவரும் குறி பார்த்து அவரை தாக்கி இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் மற்ற தலைவர்களுக்கும் என்ன நிலை ஆகும் என்றொரு கேள்விக்குறியும் இருக்கிறது. அதே வேளையிலே அனைவரும் ஒன்று கூடுவது மிக குறைவாக இப்பொழுது இருக்கிறது. அதே வேளையிலே நேரலையின் ஊடாகத்தான் அந்த 27 மத தலைவர்களும் மற்ற நாட்டில் இருக்கின்ற அமைச்சர்களோ அல்லது அந்த நாட்டு தலைவர்களோ ஒவ்வொரு பெரும் அதிகாரிகளும் இணைந்து தங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கொள்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதே வேளையிலே அதுவும் ஒரு ஆபத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. அதாவது இவர்களுடைய தொலைபேசியோ அல்லது இவர்களுடைய அந்த சோசியல் மீடியாக்கள் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு ஊடகத்தின் ஊடாக இவர்கள் உரையாடுகின்ற பொழுது இந்த சைபர் கிரைம், அதாவது சைபர் தாக்குதல் ஊடாக இவர்கள், அதாவது இஸ்ரேலால் முடியாத விடயமோ அல்லது அமெரிக்காவில் முடியாத விடயமோ ஹேக் செய்வது முடியாத விடயம் இல்லை. அந்த வகையிலே இவர்களுடைய பாஷைகளை, அவர்களுடைய பேச்சுக்களை ஒட்டுக்கேட்டு அதை மொழிபெயர்த்து அவர்களை தீட்டி, அதாவது திட்டம் தீட்டி அவர்களை அழிக்கின்ற வகையிலே அமெரிக்கா இப்பொழுது இறங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. ஆணிவேராக இருந்த கொமேனி அவர்களை கொலை செய்தாவிட்டு அதன் ஊடாக அவருக்கு கீழே இருந்தவர்கள் ஒரு பலம் இழந்தவர்களாகவும், படையினர் ஒரு பலம் இழந்தவர்களாகவும், நம்பிக்கை இழந்தவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இருப்பவர்கள் ஏன் கொமேனி அவர்களுக்கு அடுத்ததாக இருந்த ஒருவரால் தான் கொமேனி அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், அதாவது காட்டி கொடுத்து கொலை செய்யப்பட்டார்கள் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அது அவருக்கு தண்டனை கிடைக்கின்ற பொழுதோ அல்லது ஈரான் வெற்றி பெற்றதன் பிற்பாடோ அல்லது அமெரிக்கா வெற்றி பெற்றதன் பிற்பாடோ தான் தெரியும் என்ன நடைபெற்றது, யார் காட்டி கொடுத்தது என்பதை. அதைவிட நாங்கள் இந்த ரஷ்யா மற்றும் சீனாவை எடுத்து பார்க்கின்ற பொழுது, ரஷ்யா நடுநிலைமை அல்ல, ஒரு பக்கச்சார்பாகவும் அல்ல, ஈரானுக்கு ஆதரவு என்று கூறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அமைதியாக சற்று மௌனம் சாதித்தது போல இருக்கிறது. ஆனால் முடிந்தால் உதவுவேன் என்கின்ற கட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது ரஷ்யா. இருந்தாலும் அமெரிக்கா முன்னணியில் நின்று அமெரிக்கா முழுமையாக தாக்கி அந்த ஈரானை பிடிக்கிற கட்டம் வருமாக இருந்தால் ரஷ்யா நிச்சயமாக அதற்குள் இறங்காது என்பதும் நாங்கள் தூர நோக்கிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, யதார்த்தமாக பார்க்கின்ற பொழுது அதனை நாங்கள் ஊகிக்க முடிகிறது. அதே வேளையிலே சீனாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது, ஈரானுக்கு உதவி செய்ய வேண்டிய பங்கு இருந்தாலும். காரணம், ஈரானை தக்க வைத்தால்தான் மற்ற நாடுகளையும் சற்று அரபு நாடுகளையும் கட்டுப்படுத்த முடியும். இல்லையேல் அமெரிக்காவினுடைய செல்லப்பிள்ளைகளாக இருக்கின்ற அரபு நாடுகள் ஈரான் இல்லாது போனால், அங்கே அடிகோலினால் சீனாவுக்கும் அது அபாயம். ஆனாலும் கூட சீனா அமைதியாக இருக்கிறது. காரணம், ஒரு நேரத்திலே
இரண்டு வல்லரசுகள் மோதப்போகின்றன என்றால் அது ரஷ்யாவும் அமெரிக்காவுமாக இருக்காது, சீனாவும் அமெரிக்காவுமாகத்தான் இருக்கும். இப்பொழுது பொருளாதார ரீதியிலே மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் சீனாவினுடைய அசுர வளர்ச்சியினை பார்த்து அமெரிக்கா திகைத்து போய்க்கிறது. அதைவிட அவர்களுடைய கண்டுபிடிப்புகள், அவர்களுடைய பாலம் அமைப்புகள், அவர்களுடைய அபிவிருத்திகள் என்று பல விடயங்களை நாங்கள் சீனாவினுடைய பக்கத்திலே அதனுடைய முன்னேற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதைவிட உலகளாவிய ரீதியிலே அமெரிக்காவிலும் கூட அதிக சீனர்களும் சீன பொருட்களும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அதனால் சீனாவும் பல பில்லியோன் கணக்கிலே உழைத்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு தூரம் வரியை விதித்தாலும், அமெரிக்கா சார்பான நாடுகள் எவ்வளவு தூரம் சீனாவை ஒதுக்கினாலும், சீனாவினுடைய அபிவிருத்தி பொருட்களை, அதாவது உற்பத்தி பொருட்களை உலகளாவிய ரீதியிலே பல நாடுகள், அதுவும் ஏழ்மையாக இருக்கின்ற நாடுகளாக இருந்தால் ஆசிய நாட்டுகளில் அனைத்தும், அதே வழியிலே ஆப்பிரிக்க நாடுகள் அனைத்தும், ஐரோப்பிய நாடுகளிலேயும் கணிசமான அளவு அனைத்து இடங்களிலேயும், அதே வேளையிலேயும் அரபு நாடுகளில் கூட சீன உற்பத்திகளை வாங்கி அவர்கள் மொத்தமாக விற்பதிலேயும் துபாய் நாட்டம் காட்டி வருகிறது. அதே வேளையிலே ஒரு சின்ன சீனாவாகத்தான் துபாயும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே நாங்கள் இங்கே சீனா ஈரானுக்கு உதவி செய்யுமா இல்லையா என்று பார்க்கின்ற பொழுது சீனா முடிந்தவரை உதவி செய்யும். இருந்தாலும் அமெரிக்காவோடு நேரடியாக மண்டி போரை தொடுப்பதற்கு சீனா இல்லை. இருந்தாலும் சீனா ஆயுத உதவிகள் அப்படி ஏதாவது உதவி செய்யலாமே தவிர தன்னுடைய படையை அனுப்பி அமெரிக்காவோடு எதிர்த்து போராடுவதற்கு படையை அனுப்புகின்ற அளவிற்கு நாங்கள் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று நாங்கள் நிச்சயமாக கூற முடியாது. யதார்த்தமாக பார்க்கின்ற பொழுது ரஷ்யாவாக இருக்கட்டும், வடகொரியாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், இந்த மூன்று நாடுகளும் ஈரானுக்கு நட்பு நாடுகளாக இருந்தாலும், இந்தியா கூட நட்பு நாடுதான், நடுநிலைமைவாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த ஆதரவு நேரடியாக நிச்சயமாக கிடையாது. அவர்கள் தங்களுடைய துருப்புக்களை அனுப்பி இல்லை, அவர்களுக்கு ஆயுதத்தை கொடுத்து அவர்களுடைய படையை விரும்பினால் நீங்கள் அடிபடுங்கள் முடிந்தவரை என்று உதவி செய்வார்களே தவிர நிச்சயமாக ஈரான் அழிவது இந்த மூன்று நாட்டுக்கும் பிடிக்காது. அது ஒரு அபாயத்தை அவர்களுக்கும் ஏற்படுத்தும். இருந்தாலும் கூட அழிக்கப்படுமாக இருந்தால் அதிலே தலை போடுவதற்கும் அவர்கள் சற்று தயங்குவார்கள் என்பதையும் நாங்கள் யதார்த்தமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த சீனா என்பதை விட இந்த ஈரானுடைய அழிவு காலம் கெட்டிவிட்டதா என்று பார்க்கின்ற பொழுது உண்மையிலே அது யதார்த்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த யுரேனியம் செறிவுபடுத்துகின்ற ஆலைகள் இப்படியான விடயங்கள் இருக்கின்றதை தவிர பெரிய அளவிலே அணுவாயுத பலத்தோடு ஈரான் இல்லை என்று அது கூறியிருக்கிறது. எங்களது அணுவாயுதம் அதிகமாக இல்லை, நாங்கள் செறிவுபடுத்துகின்றோம் என்று கூறியிருக்கிறதே தவிர இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் நாங்கள் இதுவரை நடந்த போரை வைத்து அந்த அழிவுகளையும் அந்த முன்னேற்றங்களையும் பின்னடைவுகளையும் வைத்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே இஸ்ரேலும் அமெரிக்காவும் தங்களுடைய மொசாட் மற்றும் CIA ஊடாக இப்பொழுதும் துப்பு துலக்கி அவர்கள் ஈரானை ஒரு கரைக்கு கொண்டு வந்து ஈரானை தங்களுடைய சொல் கேட்கின்ற அளவிற்கு, அடிமைப்படுத்துகின்ற அளவிற்கு, நாடு ஓரளவிற்கு சுமூகமாகும் வரை, அமெரிக்க ஆதரவாக மாறும் வரை அவர்கள் அங்கே ஒரு பேஸ் அமைத்து நிச்சயமாக அந்த நாட்டிலே ஒரு வித்தியாசமான, அதாவது இருந்த ஈரானுடைய கொள்கைகள் அத்தனையும் குழி தோண்டி புதைத்து அந்த மத கட்டுப்பாடுகளை தளர்த்தி, அங்கே தளர்த்துகின்ற மக்களும் இருக்கிறார்கள், அந்த மத கட்டுப்பாட்டை தளர்த்தி தாங்கள் வெளியே வர வேண்டும், ஃப்ரீடமாக இருக்க வேண்டும் என்று போராடுகின்றவர்களும் இருக்கிறார்கள். மறைமுகமாக அவர்கள் கொல்லப்பட்டவர் இருக்கிறார்கள். அதே வேளையிலே பல மக்களுக்கு அந்த கொமேனி அவர்களுடைய அடக்குமுறையான அந்த கடுமையான 9 வயதிலே திருமணம் முடித்து வைப்பது, இப்படியான பல விடயங்களுக்கு மக்கள் எதிர்ப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பேச முடியாத அளவுக்கு இந்த ஆட்சி கலைக்கப்பட்டால், இந்த தளர்வு ஏற்படுத்தப்பட்டால், அமெரிக்கா வென்றால் நிச்சயமாக ஈரானிலே ஒரு மாறுதல் ஏற்படும். ஒரு ஈரான் ஒரு ஐரோப்பிய நாடாக மாறுகின்ற அளவிற்கு அது நிச்சயமாக இருக்கிறது. காரணம், ஈரானிலே நாங்கள் பல திறமசாலிகள், அதாவது நடிகர்களாக இருக்கட்டும், பல எழுத்தாளர்களாக இருக்கட்டும்,
பல கவிஞர்களாக இருக்கட்டும், பல நாவலாசிரியர்களாக இருக்கட்டும், பல ஆராய்ச்சியாளர்கள் பலர் இருக்கிறார்கள். அதில் நாங்கள் மாற்று கருத்தே இல்லை. இருந்தாலும் கூட அவர்களுடைய பலம் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் இவ்வளவு காலமும் பேசிய அளவிற்கு அவர்களுக்கு பலம் இல்லை, ஆயுத பலம் இல்லை, படைப்பலம் இல்லை, மூளை பலம் இல்லை, தூரநோக்கி இல்லை என்ற ஒரு முடிவுக்கு உலகம் சற்று வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எங்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்படும். நிச்சயமாக அமெரிக்கா இந்த ஈரானுக்குள் அடிகோலும். அதன் பிற்பாடு இந்த சவுதி அரேபியாக இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், கட்டாராக இருக்கட்டும், முழுக்க இப்பொழுது இருப்பதை விட அமெரிக்காவுடைய ஆதரவு நாடாகவும், அமெரிக்காவுடைய செல்லப்பிள்ளையாகவும், அமெரிக்கா அவர்களுக்கு எஜமானாகவும் இருக்கும். அதிலே மாற்று கருத்தில்லை. அத்தோடு கூட இஸ்ரேலும் இணைந்து கொள்ளும், இஸ்ரேலும் உறவு பாராட்டி இருக்கும். காசா மக்கள் எப்படி அழிக்கப்பட்டார்களோ இப்படி அருகிலே இருக்கின்ற தீவிரவாதத்தை மேற்கொள்ளுகின்ற அல்லது இஸ்ரேலையும் அமெரிக்காவும் எதிர்க்கின்ற நாடுகளிலேயும் இப்படி ஒரு போரை தொடுத்து அங்கேயும் ஈரானிலே இருத்தப் போகின்ற அந்த ஈரானிலே நடைமுறைக்கு கொண்டு வரப்போகின்ற அவர்களுடைய நோக்கம் மற்ற நாடுகளிலேயும் முஸ்லிம் தீவிரவாதம் என்பதையும் அழித்து இவர்கள் அரபு நாட்டையும் ஒரு ஐரோப்பாவுக்கு அடுத்த ஒரு ஐரோப்பாவாக கொண்டு வருவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எதற்கும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஈரானுடைய அணு ஆயுதம் உபயோகிக்கிறார்களா, இருக்கிறதா, இல்லையா என்பதை பார்த்துத்தான் நாங்கள் அடுத்த முடிவுக்கு வர முடியும். ஆனால் இவ்வளவு காலமும் அவர்கள் பாவிக்காத ஆயுதங்களை இனிமேல் பாவிக்க போகின்ற அளவுக்கு இல்லை. காரணம், அவர்களும் பயந்து போய் இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும். அத்தோடு கூட அவர்களுக்கு ஒற்றுமையாக உதவிகள் இல்லை. அதாவது சீனாவோ, வடகொரியாவோ, ரஷ்யாவை தாண்டி அரபு நாடுகளில் இருக்கின்ற நாடுகள், பலமான நாடுகள், பல நாடுகள் மறைமுகமாக அவர்களுடைய அந்த அடக்குமுறைக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சவுதிக்கு மேலும் ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்பதைத்தான் நாங்கள் இந்த கணிப்பிலே கூற முடியும். இந்த அலசல், இப்படியான அலசல் தொடர்ந்தும் இப்படியான நிகழ்வுகளை வைத்து, இந்த நடக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் வைத்து தொடர்ந்தும் வரும். தயவு செய்து நீங்கள் லங்காபூர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுமாறு, பொறிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இலங்கையர். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.